முட்டையிட்ட காகம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் கிட்ஸ் தமிழ் சேனல். ஒரு செழுமையான காட்டின் நடுவில் பெரிய ஆலமரம் ஒன்றின் மேலே ஒரு காகம் வசித்து வந்தது. அந்த காகம் பல நாட்களாக சிறு குஞ்சுகள் வேண்டுமென்று நினைத்துக் கொண்டிருந்தது. காலம் வந்து அது ஒரு அழகான வெள்ளை நிற முட்டை இட்டது. அந்த முட்டையை பார்த்த காகம் மிகுந்த மகிழ்ச்சியடைந்தது. இனி எனக்கு குட்டிக் குஞ்சுகள் பிறக்கப் போகின்றன, அவற்றை நான் அன்பாக வளர்க்க வேண்டும் என்று எண்ணியது. அன்று காலை சூரியன் உதிக்கும் நேரத்தில் ஒரு சூழ்ச்சி நரி அந்த மரத்தின் அடியில் வந்தது. நரி பசியால் தவித்துக் கொண்டிருந்தது. திடீரென்று காகத்தை பார்த்ததும், அதன் கூடு, அதிலிருக்கும் முட்டையை கவனித்ததும் நரியின் கண்கள் பிரகாசித்தன. அடடா, அந்த கூடு உள்ளே வெள்ளை வெள்ளையாக பிரகாசிப்பது என்ன? ஆமாம், அது முட்டைதான். அந்த முட்டையை சாப்பிட்டால் எனக்கு நல்ல விருந்து கிடைக்கும் என்று நரி மனதில் திட்டமிட்டது. ஆனால் காகம் கூடு அருகே நின்று எச்சரிக்கையோடு பார்த்து கொண்டிருந்தது. அதனால் நேராக போய் பிடிக்க முடியாது. நரி சற்றே யோசித்தது. நேராக கேட்டால் காகம் தராது, ஆனால் புகழ்ந்து பேசினால் அது நிச்சயம் மயங்கும். அப்போது எளிதாக வாய்ப்பு கிடைக்கும் என்று கபடமாக நினைத்தது. நரியின் சூழ்ச்சி. நரி மெதுவாக குரல் கொடுத்தது. கா கா. ஐயோ, எவ்வளவு அழகான குரல்! மேல் மரத்தில் யார் இருக்கிறார்கள்? சூரியன் உதிக்கும்போதே உன் கருப்பு இறகுகள் பொன்னிறமாக மின்னுகின்றன. நீங்கள்தான் உலகிலேயே அழகான பறவை போல இருக்கிறீர்கள். காகம் முதலில் எச்சரிக்கையாக இருந்தாலும் அந்த வார்த்தைகள் காதில் விழுந்ததும் மனதில் மகிழ்ச்சி பெருகியது. என்னை புகழ்வது அரிது, உண்மையிலேயே நான் இவ்வளவு அழகானவனா என்று நினைத்தது. நரி தொடர்ந்து சொன்னது. காகமே, உன்னிடம் ஒரு வேண்டுகோள் இருக்கிறது. நான் உன் இனிய குரலை ஒருமுறை கேட்க வேண்டுமென்று எப்போதும் ஆசைப்பட்டேன். நீ பாடினால் என் வாழ்நாள் ஆசை நிறைவேறும். காகம் தன்னுடைய குரலை யாரும் கேட்கவில்லை என்பதால் அந்த வாய்ப்பை பயன்படுத்த விரும்பியது. சரி, பாடுகிறேன் என்று நினைத்து அது மூக்கை திறந்து கா 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 என்று சத்தமாக கத்த ஆரம்பித்தது. ஆனால் பாடும் வேளையில் அது தன் முட்டையை கவனிக்காமல் விட்டுவிட்டது. நரி அந்த சந்தர்ப்பத்தை காத்திருந்தது. வேகமாக குதித்து மரத்தின் கிளைகளை பற்றிக்கொண்டு மேலே ஏறி முட்டையை எடுத்துக்கொண்டு ஓடிவிட்டது. காகத்தின் துயரம். காகம் பாடிக்கொண்டிருந்த போது நரி கீழே ஓடும் சத்தம் கேட்டது. உடனே கீழே பார்த்தது. நரி முட்டையை வாயில் வைத்துக்கொண்டு தூரத்தில் ஓடிக்கொண்டிருந்தது. ஐயோ, நான் இப்படி சிக்கினேன்? புகழ்ச்சியை கேட்டு என் செல்வத்தை இழந்துவிட்டேன் என்று காகம் தலையை அடித்துக் கொண்டது. அதன் மனம் மிகவும் வருந்தியது. இனி பிறர் புகழ்ச்சியில் மயங்க மாட்டேன். புத்திசாலித்தனமாக என் குட்டிகளை காப்பாற்ற வேண்டும் என்று உறுதி செய்தது. நன்னெறி. புகழ்ச்சியை கேட்டால் ஏமாற்றம் வரும். நம் செல்வத்தையும் நம்பிக்கையையும் காப்பாற்ற வேண்டுமானால் அறிவும் எச்சரிக்கையும் அவசியம்.